பிரச்சனையை தவிர்க்க நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒன்று சொல்றேன், தோல்வியை தவிர்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்றேன். நீங்கள் தோல்வியை தவிர்க்க நினைக்கும் பொழுது, பிரச்சனையை தவிர்க்க நினைக்கும் பொழுது நீங்கள் வெற்றியையும் சேர்த்து தவிர்க்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கணும், அது மாறணும், இது மாறணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்படியே கேட்கணும். தேவன் அநேக நேரங்களில் உங்கள் பிரச்சனையை அவர் மாற்றுகிறது இல்லை. அநேக நேரங்களில் தேவன் உங்களை உருவாக்கி விடுகிறார். அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, வேலை சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, ஒய்ஃபை அதுவும் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது, அது மாதிரி தான் இருக்கு. எல்லாம் எதிராக இருக்கலாம், ஆனா கடவுள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார், உங்க பட்சத்துல இருக்கிறார், உங்க சார்புல இருக்கிறார். சில காரியங்கள் மாறும், அல்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சில காரியங்களை அப்படியே தான் இருக்கும், ஆனா உங்களை உயர்த்திடுவார், உங்களை மாத்திடுவார். இந்த முறை நான் கிரியை செய்ய போகிறது உன் சூழ்நிலையில் அல்ல, இந்த முறை நான் கிரியை செய்ய போகிறது உனக்குள்ளே. நீங்க எனக்கு வியாதியா இருக்கு, என்ன சுகமாக்குங்கன்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு, என் ஜீவனையே உனக்குள்ள வைக்க போறேன், வியாதியே வராது, உன்னை தொட்டவெல்லாம் சுகமடைவாங்கிற. நீங்க என் கடன்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு கேக்குறீங்க. கடவுள் சொல்றாரு, இல்ல, பல பேருடைய கடனை அடைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாத்திர போறேன். வாழ்க்கையில ரெண்டு நிலைகள் இருக்கிறது, ஒன்று படைக்கப்பட்ட நிலை, இன்னொன்று உருவாக்கப்பட்ட நிலை. எல்லாருமே இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, ஆனா சில பேர் தான் உருவாக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்க வந்தாரு அப்படின்னே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது உண்மைதான். எல்லா பிரச்சனைக்கும் உங்களையே தீர்வா அவர் வைக்க விரும்புகிறார். அதுதான் உண்மையிலும் பெரிய உண்மையா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் நானே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உனக்கே ஒரு மாதிரி ஆயிராதா? இந்த முறை மோதி விளையாடு, வேட்டையாடு, விளையாடு. கடவுள் இந்த முறை என் பிரச்சனையில போய் அவர் வேலை செய்யல. கடவுள் இந்த முறை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். எப்படி கிரியை செய்யறாருன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய, அதை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் அவர் உங்க மேல ஊத்த அவர் விரும்புகிறார். எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும் அதுக்கு நடுவில் நிற்கக்கூடிய அளவிற்கு எனக்கு பலன் அதிகரிக்கட்டும். பிரச்சனையே இருக்காது, ஒரு குறைவும் இருக்காது, இந்த ஆட்டிடியூடை தூக்கி போட்டுருக்கு. கடவுள் என்னை உருவாக்கும் காலம் இது. தேவன் வெறும் சிருஷ்டிகர்த்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு அற்புதமான கோச், ஒரு அற்புதமான ட்ரெய்னர். அவர் உங்களை உருவாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கோலியாத்து எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் பிரச்சனை. ஆனா தாவீது அதை பார்க்கும்போது அவன் பார்க்கறான், தன் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக அவனை பார்த்தான். பயம் நிறைந்த இருதயம் வாய்ப்புகளை கூட பிரச்சனையாக பார், தைரியம் நிறைந்த இருதயம் பிரச்சனைகளை கூட வாய்ப்புகளாக பார். தாவீதுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால கோலியாத்தை பார்க்கும்போது வாய்ப்பா பார்க்கறான். சீசர்களுக்குள்ள பயம் இருந்ததுனால உதவ வந்திருக்கிற இயேசுவையே இவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஆவேசம், அம்மாடி சந்திரமுகி பாட்டு அப்படின்ட்டான். தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுகிறதில்லை. எந்த பிரச்சனையையும் மாற்றக்கூடியவனாக, எந்த பிரச்சனையையும் சந்திக்கக்கூடியவனாக அவர் என்னை மாற்றி விடுகிறார்.